கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. தெரிகிறதா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காகவோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காகவோ பாக்கியம் பாக்கியமே. அதை செலுத்துகின்ற ஆண்டவன் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அடியை மறைத்து நீங்க பேசுங்க. வல்ல வார்த்தையினால் எங்களோடு இடைப்படுங்க. ரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம்கிற நிகழ்ச்சியில் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சில வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். ஒருவேளை இந்த மாலை வேளையில அருமை தேவதாசர் அழைக்கும் பொழுது எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நிறைய காரியங்கள் தேவன் கொண்டார் கொடுத்து இந்த காரியத்தெல்லாம் செய்யணும் போது அவர் முன்னாடி ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லிட்டாரு. சரி, நான் ஆயத்தம் ஆயிட்டேன். நான் தெய்வ சமூகத்தில் உட்காரும்போது ஆண்டு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. சரி, நான் அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த சில காரியங்கள் தொடர்ந்து ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா ஓடிக்கொண்டே இருந்தேன். ஆனாலும் அந்த காரியத்தை இந்த நாளிலே தேவ சமூகத்தில் உங்களுக்கு முன்பாக கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டினால் எடுத்து வாசிப்போம். ஏசாயா எழுதின நிருபத்திலே 10வது அதிகாரத்துக்கு நேராக வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும். 27வது வசனத்துக்கு வாசிப்போம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் முகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகும். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒருவேளை ஆவியின் அபிஷேகம் பெறாத பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்கள் முகத்தடிகள் முறிக்கப்பட வேண்டுமானால் உன் அபிஷேகம் எனக்குள்ளே வேண்டும் ஆண்டவரே என்று கேட்க ஆசைப்படுவோமா? அல்லேலூயா. இந்த கடைசி காலமா இருக்கக்கூடியனால இன்னைக்கு உலகத்துல அநேக காரியத்தை கேட்கிற ஆண்டவரை இதை கொடுங்க அதை கொடுங்க இந்த காரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கிறோம். ஆனா எதை கேட்க மறந்து விடுகின்றோம்? அல்லேலூயா. அபிஷேகத்தை என்று கேட்பதற்கு மறந்து விடுகின்றோம். வேதம் சொல்லுகிறது, அந்நாளிலே உன் தோளிலே அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் முகத்தையும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகும். அல்லேலூயா. அபிஷேகம் என்று உன் வாழ்க்கையில் வருகிறதோ அப்பொழுது முகம் முறிந்து போகும். முதல்ல நமக்கு எது தெரியும்? முகம்னா என்ன பிரதர்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. முகம்னா என்னது? வேதத்துல முன்னெல்லாம் ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம என்ன பண்றதுல அந்த ஆராய்ச்சி பண்ணது இல்ல, அது என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணதில்ல, எடுத்து தேடி பார்ப்பதும் இல்லை. நுகம்னா என்னது? என்ன சொல்லுங்க. சுமை. நல்ல ஒரு வார்த்தை. உண்மையாலுமே சுமை. அதாவது நுகத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்க கிராமப்புறங்களில மாடுகளை பார்ப்பீர்கள். ஆனால் ஏர் ஓட்டுவதற்காக என்ன பண்ணுவாங்க, அது கழுத்துல பெரிய கட்டையை கட்டி என்ன பண்ணுவாங்க, அது கழண்டு போகாத வழிக்கு அது என்ன பண்ணுவாங்க, இணைத்து இருப்பாங்க. அந்த சுமையோடு கூட தான் அது என்ன பண்ணும், தன்னுடைய காரியத்தை எல்லாம் செய்து கொண்டே இருக்க. பார்த்திருப்பீங்களா? இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படித்தான். நம்ம மேல பெரிய பெரிய நுகங்கள் வைத்து
வைத்திருப்பது நாம் அறியக்கூடாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் அநேக நுகத்தை முன்குறித்து காட்டினாலும் ஒரு சில நுகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அறியாவிட்டால் நான் நிச்சயமா என்ன பண்ண முடியாது, எந்த இடத்திலும் விடுதலையை பெற முடியாது. சிலர் கடன் பிரச்சனையோடு கூட இருப்பீங்க, சிலர் வாழ்க்கையில் முழு நேர போராட்டத்தோடு கூட இருப்பீங்க. எத்தனைக்கு தான் வீட்டுக்குள்ள வந்தாலும் சமாதானம் இருக்காது. இதுதான் நுகம். இது முறித்தோட வேண்டுமானால் வேதம் அழகாய் சொல்கிறது என்னது, அபிஷேகத்தினால் தான் என்ன பண்ணும், சில நுகங்கள் முறிக்கப்படும். அப்போ நுகங்கள் முறிக்கப்பட வேண்டுமானால் நான் தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே, அந்த பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே, இந்த தேவையை சந்திக்க ஆண்டவரே, அந்த தேவை அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரே உன் அபிஷேகம் மேல கடந்து வரட்டும் ஆண்டவரே, அது என் நுகத்தடிகளை முறித்து போட்டு விடுங்க. அதே லூயா. முன்னோர்களின் சாபங்களும் நுகம் தான். அது தெரியுங்களா உங்களுக்கு? முன்னோருடைய சாபம் என்னதான்? நுகம் தான். அது 4ஆம் தலைமுறை மட்டும் என்னிடத்துல கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிலதான் சொல்லுவீங்க, பிரதர் அது எப்படி பிரதர் கேட்கப்படும்? உன் பார்ட்னர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய கடன் வாங்குறாரு ஒருத்தர்கிட்ட, ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாரு. பார்ட்னர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்துட்டாருன்னா அந்த கடன்காரன் யார் இடத்துல வந்து கேட்பான்? பக்கத்துக்காரங்க கேட்கப்பாரு, யாருக்கு எதாவது கேட்பாரு? உங்க தகப்பனார் இடத்துல கேட்கணும். உங்க தகப்பனார் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாரு. அப்ப அந்த கடன் யார் இடத்துல கேட்கப்படும்? அப்போ அது உங்களிடத்துல கேட்கப்படுகிறது. அப்போ ஒரு சின்ன கடனே எத்தனை பேரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்கள் முன்னோர்கள் செய்த சாபங்களை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் அது கணக்கு கேட்கப்படும். அது நுகத்தை போல என்னை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நுகத்தை முறிக்க வேண்டுமானால் ஒரு காரியத்தை நான் நிச்சயம் செய்தே ஆக வேண்டும். தேவ சமுதிரம் ஆண்டவரே அதை கூட இதை கூட இதெல்லாம் கேட்க, அபிஷேகம் என் நுகத்தை முறிக்கட்டும் ஆண்டவரே, என் கட்டுக்களை அழுக்கட்டும் ஆண்டவரே, எனக்குள்ளே இத்தனை நாட்கள் சுமந்து கொண்டிருக்கிற இந்த சுமையெல்லாம் என்னை விட்டு போனா அபிஷேகம் நிரப்பட்ட ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப நான் எதைதான் கேட்கணும்? நிறைய பேர் எதை கேட்கறீங்க சொல்லுங்க? தேவைகளை கேட்போம். மாசம் பிறந்து வாக்குத்தத்தம்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இந்த மாசம் இது உண்டு அது உண்டு அது உண்டு அப்படிங்கிறத விட்டுடலாம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதுவானது இது வல்ல. அப்ப நான் எது கேட்கணும்? ஆண்டவரே நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே, உன் அபிஷேகம் என்னோட கூட இருந்தா சகல காரியத்தை நான் மேற்கொள்ளும் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை மாற்றக்கூடியது உன் அபிஷேகம், என் முகத்தை முறிக்கக்கூடியது உன் அபிஷேகம், என் கட்டுக்களை அறுக்கக்கூடியது உன் அபிஷேகம். அல்லேலூயா. நாகூம்ல ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை வாசிப்போம். 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் சொல்லுகிறாரு, இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் பண்ணுவேன், முறித்து உன் கட்டுக்களை. அடுத்த 1வது அதிகாரத்தில் 13வது வசனம். அங்க ஒரு காரியம் அழகா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அவன் அப்படி என்று சொல்லி, இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து. அப்போ யாருடைய நுகமோ என் மீது வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நுகம் என்னை முன்னேறாதபடிக்கு, எனக்கு சமாதானத்தை கொடுக்காதபடிக்கு, என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாதபடிக்கு அது என்னை தடுத்து நிறுத்துகிறதா இருக்கிறது, அல்லது என் செயல்பாடுகளை குறைக்கிறது. அல்லேலூயா. அது ஒண்ணு என்ன பண்ணுது? தடுத்து நிறுத்துது. அப்படின்னா என் செயல்பாட்டை குறைச்சிருது, நான் சிறந்தவனா இருக்கக்கூடாதபடிக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றப்பா, இப்பொழுது நான் உண்மை இருக்கிறேன், அவன் நுகத்தை என்ன பண்ணுவேன்? முறிப்பேன். ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நாம தான் அநேக நேரத்துல ஆண்டவர்கிட்ட கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. எதையோ கேட்டு எதையோ வாசித்து இதற்காகத்தான் தேவ சமூகத்தை அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டி விட்டு, ஆண்டவரே உன் அபிஷேகம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, உன் அபிஷேகம் என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே, உன் அபிஷேகம் சத்துருவின் கிரியைகளை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, உன் அபிஷேகம் என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை என் வீட்டிலே இருக்கக்கூடாதபடிக்கு செய்துவிடும் ஆண்டவரே. நீங்க எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய கல்வாரி ரத்தம் சத்துருவை உள்ளே வரக்கூடாதபடிக்கு, ஒருவேளை சங்கார தூதனை உள்ளே வரக்கூடாதபடிக்கு அது அடையாளமாய் அங்கே இருந்ததாம். எந்தெந்த வீட்டிலெல்லாம் அடையாளம் இருக்கிறதோ அதுக்குள்ள யார் பிரவேசிக்க முடியவே இல்லை. இப்ப இந்த வீட்டுக்கு என்ன அடையாளம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. நாங்க போனோம், எங்க தள்ள கொடுத்த கையை வச்சு ஜெபம் பண்ண தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, இந்த ஆண்டுல நீ எப்படி இருப்ப? செழிப்பா இருப்பேன்ட்டாரு. அல்லேலூயா. தகப்பன் கையை வச்சாதான் தெரியும் என் பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு. நான் போய் எத்தனை தீர்க்கதரிசியை தேடி பார்த்து அவங்களெல்லாம் என் தலையை கொடுத்தாலும் அவங்க ஒருத்தருக்கும் ஒரு காரியமும் தெரிய போறதில்லை. அவங்க வந்த நேரத்துக்கு என்ன ஒரு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் உன் தகப்பன் அறிந்திருப்பார், என் பிள்ளைகளுக்கு இந்த சூழ்நிலை தேவைப்படுகிறது என்பதை. நான் முதல்ல என்ன ஒன்று ஆண்டவரே, என் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே,
இந்த வீட்டை அபிஷேகம் பண்ணாதான் சத்துருவானவன் இதுக்குள்ள பிரவேசிக்க மாட்டான் ஆண்டவரே. ஒரு வாரம் வர அடுத்த வாரம் சபைக்குள்ள வர முடியல ஆண்டவரே. ஒரு வாரம் சரியான நேரத்துக்கு வந்துடுறேன், அடுத்த வாரம் நேரம் தவறி வர ஆண்டவரே. நீ ஐயா வர சொன்னாரு இல்லைங்களா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டா. நான் காலையில எங்க சபையில ஒரு பாப்பா லேட்டா வந்தாங்க. அப்ப நான் அந்த பாப்பா கிட்ட சொன்னேன், இன்னும் கேட்டிருந்தேன், நான் முன்னாடியே கேட்டேன், இல்ல நான் தூங்கிட்டேன் ஐயா அப்படின்ச்சு. நான் சொன்னேன், இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனா நம்மளுக்கு தூக்கம் அள்ளும் இல்லைங்களா, யாரும் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், அப்படிதான் சொன்னேன், தூக்கம் அள்ளும். கொஞ்ச நேரம் நம்ம தூக்கி எப்பயும் அள்ளி என்ன பண்ணிருப்பாங்க, என்னாலும் அடக்க ஆராதனே பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தா இன்னைக்குதான் காலையில என்ன ஆகுது, தூக்கம் நான் சொன்னேன், இப்படிதான் சொன்னேன். இப்பயா அள்ள வேண்டியவங்கள இன்னைக்கு அல்லல் படாம கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுக்காக கர்த்தர் என்ன பண்ண, ஆண்டவரே இதற்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுக்களை அடைப்பேன். அல்லேலூயா. புரிஞ்சுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருப்பீங்க. உங்கள் முகத்தடிகள் முறிக்க வேண்டும். ஒருவேளை திருமணம் ஆன பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை அநேக ஆண்டுகள் கர்த்தருக்குள்ள வந்த பிள்ளையா இருக்கலாம். ஆனா இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அபிஷேகத்தின் ரகசியம் தெரியாதபடிக்கு இருப்பார். நீங்க நினைக்கிறீங்க ஞானஸ்தானம் எடுத்தாதான், இல்ல பரிசுத்த ஆவியானவர் யார் மீது அன்பா இருக்கிறாரோ அவங்க மேல உடனே இறங்கிடுவார்கள். அல்லேலூயா. அதுக்கு ஞானஸ்தானம் நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன பண்ணும், அந்த காரியத்தை கரெக்டா செஞ்சிடணும். ஏன்னா இயேசுமானவர் என்ன பண்றாரு, தன்னை முழுக்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து கரையேறும் பொழுது ஆவியானவர் கடந்து வருகிறார். ஆனா நம்ம மேல கிருபையா இருக்கிறார். சில கூட்டத்துக்கெல்லாம் போனா, சில சபைகளுக்குள்ள போனா அந்த பிள்ளைங்க ஞானஸ்தானமே எடுத்துருக்காது, ஆனா ஆவியானவர் அந்த பிள்ளைகளை தொற்றுவாரு. அது நல்ல அந்நிய பாஷையில பேசி நிரம்பி வழியுங்க. ஆனா அதுக்கப்புறம் அவரை அங்கே என்ன பண்ணுவாங்க, நீ எங்கே இருக்க ஆவியானவரை, நான் வீட்டுக்கு போயிட்டு வேற வேலையை பார்க்கறேன் விட்டு போயிடுவாங்க. அப்படி அல்ல. அதே மாதிரி ஆவியை நிரம்பி வழிந்து விடார்கள். ஆவியானவரை உள்ள தக்க வச்சுக்கோங்க. ஆண்டவரோடு கூட அப்படியே பேச பழக கற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் உங்கள் வீட்டு கிச்சன் அறையில ஒரு வேலை நீங்க தனிமையில இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு எதிராக எதிர்படும் பொழுது, தனிமையில இருக்கும்போது கூடுமான அளவு பேசிக்கொண்டு போவேன். நான் அப்படிதான் பழக்கம். எங்க ஆவியான சொல்லி கொடுத்தாரு, என்னோடு கூட பேசினார். நான் பைக்ல தனியா உட்காந்து போனா அவர் என் கூட இருக்கிறாருன்னு என்ன பண்ணுவார், அவரோடு கூட பேசிட்டே போவேன். சிலர் சொல்லுவாங்க, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சொன்னா சொல்லட்டும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். நீங்க ஆவியானவரை கேளுங்க, அவரோடு கூட அந்த அனுபவத்துல இருங்க. என்ன பண்ணாதீங்க, அவர் இங்கேயே இறந்துட்டு போயிடாதீங்க. சிலர்லாம் பால் பொங்குற மாதிரி பொங்கிடுவோம். உள்ள தக்க வச்சுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரை என்னோட கூட பேச மாட்டேயோ. சில இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் வச்சாதான் அபிஷேகம் வரும். அப்படி அல்ல, ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஏனோக்கோடு கூட 300 ஆண்டு காலங்கள் பேசினாராம். அவரோடு கூட அனுதினமும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ரகசியத்தையும் பேசிக்கொண்டே இருக்கிறாரு, கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க நான் அப்படிதான் ஆண்டவரோடு கூட பேசுகின்ற அந்த அனுபவத்துக்குள் கடந்துவாங்க. என்னைக்கு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கின்றீர்களோ அன்னைக்கு உங்க தலையை கர்த்தர் உயர்த்தி விடுவார். என்னைக்கு அந்த ஆவியானவரை புரிந்து கொள்கிறதோ அன்னைக்கு உன் மேல் இருக்கிற நுகத்தை தேவன் உடைத்தெறிந்து விட்டு உன்னை அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்தி விடுவார். அல்லேலூயா. இப்ப நான் எதை கேட்கணும், சத்தமாதான் சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். நான் இப்ப கூட என் பிள்ளைகிட்ட பேசுவேன். சில நேரத்துல அந்நிய பாஷையில பேசி நிறைய பேருக்கு செபிக்க தெரியாது. சிலருக்கு அந்நிய பாஷை பேசும்போது அதுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு வைங்க, இல்லைங்களா. அந்நிய பாஷை பேசும்போது உனக்குள்ள நீ என்ன ஜெபிக்கிறன்ற காரியம் உனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நீ இதுக்குதான் ஜெபிக்கிற, இந்த வார்த்தையை தான் சொல்ற, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உனக்கும் ஆவியானவருக்கு நல்லா தெரியும் அந்த காரியம். நீ அடுத்தவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணாதீங்க, இதுக்கு அர்த்தம் கேட்காதீங்க. உனக்கே ஆவியானவர் வெளிப்படுத்தார். இந்த காரியத்துக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி நீ ஜெபிக்கிற. இன்னும் நிறைய நேரத்துல போனா சபைகளுக்குள்ள முழங்கால் படிக்கிட்டு அந்நிய பாஷையில ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். சில ஜபங்களையும் ஜப குறிப்பிங்க அப்படிதான் எடுப்பேன். ஒரு நாள் ஒரு அண்ணன் என்ன கேட்டாரு, என்னங்க ஐயா அந்நிய பாஷையிலே ரொம்ப நாளும் பேசுனீங்க. நான் ஜெபிச்சேன் ஐயா, உங்க ஜப விண்ணப்பங்கள்லாம் தேவ சமூகத்தில் கொடுத்தேன். நீங்க பழக 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 ஆண்டவர் முகத்தடியை முறிக்கும் பொழுது, உன் கட்டுக்கள் இறக்கும் பொழுது அவரோடு கூட இணைக்கப்படுவார். நீ பேசுகின்ற பாஷை 1000 ஆண்டு காலங்கள் அவரோடு கூட இருக்க போகின்ற பாஷை என்பதை நீ மறந்து விட்டால் அந்த அபிஷேகம் தான் உன் முகத்தடியை முறிக்கும் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஆனால் ஒரு நாள் அதை விட்டு விலக மாட்டேன். அதை இன்னும் ஆட்சியோடு கேட்ப, ஆண்டவரே இன்னும் கேட்கணும் ஆண்டவரே. உலகத்துல சிறந்த ஜனங்கள்லாம் இருக்க, உன்னை என்னைய தேவன் ஏன் தெரிந்து கொண்டார் சொல்லுங்க. நம்ம நல்லவங்கட்டா. ஆனா அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் என்ன ஆண்டவர் அக்கிரமக்கான ஆண்டவரே. காலையில சொல்லும் போது சொன்னேன், ஒருவேளை இன்னைக்கு எனக்கு பாசமா சாட்சி கொடுக்கலாம். ஆனா ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்ட். நோ எவன்
கம் டு டவுன். அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்தது எங்க வாழ்க்கை. ஆனா அவை எல்லாம் மாற்றி இன்னைக்கு சாட்சியா எங்களை இருந்திருக்கிறீங்களே. ஆண்டவர் எடுக்கிற ஆண்டவரே, அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடுமானால் அவைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அவைகள் உன் பிரச்சனையை மாற்றும், உன் போராட்டத்தை மாற்றும், உன் வீட்டுக்குள் இருக்கிற தரித்திரத்தை மாற்றும். அல்லேலூயா. உன் எல்லா காரியத்தையும் மாற்றி உன்னை சமாதானத்தின் எல்லைக்குள் நடத்துவது அபிஷேகமே. நல்ல ஆண்டவர் சொல்றார், அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும் என்று சொல்கிறார். 2 சாமுவேலுக்கு எழுதின 3 சாமுவேலுக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2:10 வாசிமா. நோக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து முழங்குவார். அபிஷேகம் பண்ணினவனுடைய கொம்பை. இந்த ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ள. தன் அபிஷேகம் பண்ணினவனுடைய கொம்பை ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயர பண்ணுவார். அப்போ நம்ம எதை தான் கேட்கணும்? எங்க ஆண்டவரே, நான் உயர்த்தப்பட வேண்டும். நீங்க சங்கீதம் போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. நான் உயர்த்தப்படுவதற்கு அதுதான் தேவை. எனக்கு உயர்வு வேண்டும் பிரதர், நான் உயர்த்தப்படல பிரதர் அப்படின்னு காரணம் என்னன்னா, நான் சபையில தான் ரொம்ப நாளா இருக்கிறேன், சத்தியத்தை கேட்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், ஆனா இதெல்லாம் பண்றேன், என் வாழ்க்கையில உயர்வே காண பிரதர். வீட்டுக்குள்ள போனா பிரச்சனை. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள போனா என்ன வருதா? மனநோவா இருக்குது. ஆலயத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, சத்துரு உன்னை எப்போ வேதனை படுத்துவான் தான் நினைப்பான். பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு நன்மையை உனக்கு காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தை பெறாத வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு எதிர்க்க நிற்கிற மனுஷனுடைய தன்மைகள் தெரியாது. எந்த மனுஷன் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளானோ, உனக்கு எதிரடியா நிற்கிற மனுஷன் உனக்கு விரோதமா என்ன காரியம் பேசுகின்றான் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. நீ யாரோடு கூட பழக வேண்டும், யாரோடு கூட பேசணும் என்பதை ஆண்டவருக்கு நன்மையாய் சொல்லி விடுவார். நீ பார்க்கும்போது தெரியும், இது நல்ல ஆளு, இது கெட்ட ஆளுக்கு என்ன பண்ணுவீங்க, செக் பண்ற அளவுக்கு கட்டரு. மறுபடியும் அந்த வசந்த வாசியமா நொறுக்கப்படுவார்கள், அவர்கள் மேல் முழங்குவார், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவர்களின் கொம்பை என்ன பண்ணுவாரு? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களையும் உயர்த்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம நல்லா புரிஞ்சுக்க, நம்ம ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்பதை நாமே அறிந்திருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு உயர்த்த சித்தமா இருக்கிறார். அவர் உயர்த்த வேண்டும்னா நீ வாயில திறந்த, ஆண்டவரே என் மேல அபிஷேகம் கடந்து வரட்டும்னு கேளு. என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளு. தேவ சமுத்திரம் வந்து சும்மா இருக்காத. ஆண்டவர் உங்களை நல்ல ஆவியின் அபிஷேகத்தில் நடத்துகின்ற நல்ல ஒரு சபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஊழியக்காரன உள்ள வர ஆவியானவருடைய அந்த தொடுதலை நான் உணர்றேன். உள்ள வரும்போது கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே முழுமையாய் நிறைந்திருக்கிறது. அப்ப எல்லாரையும் நிரப்பக்கூடியவர் இங்கே இருக்கும் பொழுது, ஆகிய மேல் வீட்டுல 120 பேர் இருக்கிறாங்க. 120 பேர் மேலையும் அபிஷேகம் விழுந்தது. 120 பேரையும் ஆவியானவர் தொட்டார். 120 பேருக்கும் அக்கினிமயமான நாவுகள் கொடுக்கப்பட்டது. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சிந்தைதான் இருந்துச்சு, ஒரு மனதின் ஆவி இருந்துச்சு. அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம 10 பேர் ஆண்டவரை துதிக்கிறோம், 2 பேர் வெளியே சிந்திக்கிறோம், 3 பேர் வேற எதையோ ஒரு சிந்தனை இருக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்தா முதல்ல முழங்கால் படிக்கிட்டு சொல்ல, வந்தோடனே முழங்கால் படிக்கிட்டு கூச்சப்படக்கூடாது. வந்தோடனே என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ராஜாவுக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரை என் சிந்தையை சத்துருமானவன் திருடாதபடிக்கு இங்கே பேசப்படுகின்ற எல்லா வார்த்தைகளும் எனக்குரியது என்பதை இந்த நாளிலே என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் உட்காருங்க. வந்தோடனே என்ன பண்றோம் தெரியுமா, ஆராதனையோடு கூட கலந்துருவோம், ஆண்டவருக்கு கணக்கு செலுத்த மாட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம மேல இருக்கிற குறைகள். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னு வச்சுங்களேன், வரும்போதே முதல்ல என் முழங்கால் படிக்கிற, ஆண்டவரே எனக்கு முன்னாடி தாழ்த்த ஆண்டவரே, என் நுகத்தடிகளை முறித்தவரே, என் கட்டுக்களை அறுத்தவரே, இன்று என் தலையை உயர்த்தி இருக்கிறவரே, என்னை நன்மையினால் நடத்துகின்றவரே. உனக்கு மனுஷனுக்கு முன்னாடி எத்தனை பேர் விழுந்திருப்போம்பா,
அடங்காரம் காலில் எத்தனை வெட்டி விழுந்திருப்போம். விழுந்தீங்களா இல்லைங்களா? நான் இன்னைக்கு கர்த்தர் ஒருத்தனிடத்துல நம்ம என்ன பண்ணல, விடாதபடிக்கு நம்ம இன்றும் நம் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அந்த நல்ல தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, பணிந்து துணிந்து உங்களை ஒப்பு கொடுங்க. வந்து ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு நல்ல நடு முழங்கால்னு நில்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னால நிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு கால் உடைஞ்சிடுச்சு 2013 முட்டிக்கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டீல் ராட் வச்சுக்கிறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போய் மனவாஞ்சே கேட்டேன், ஆண்டவரே என்ன முழங்கால் படிக்க விடுங்க. நான் காலம் முடங்குன்னா எனக்கு அந்த நாடு இடிக்கிற போல இருக்கும், பயங்கர வலியா இருக்கும். முழங்கால் படி ஆண்டவரே, நான் உன்னை தேடணும், இன்னும் மகிமைப்படுத்த ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 முழங்கால் படிக்கிற நெடும் முழங்கால தான் நிக்க வச்சேன். அதேங்க உடைந்து போன கால்களில் என்னையே நிக்க வைக்க கூடுமானால் நல்ல கால்களுடைய உங்களை ஆண்டவர் இன்னும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட முழங்கால் படிக்கிறீர்கள். ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஆண்டவர்னு கேட்டுப்பாரு. நீ ஒரு மனதாய் கேட்பாயானால், அவரோடு கூட இணைந்து விடுவாயானால் அந்த வேலையிலே உண்மையில அபிஷேகம் ஊற்றப்படும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை மனவாஞ்சியோடு கூட கேட்கணும். வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனை தேவன் அபிஷேகிக்கிறாரோ அந்த மனுஷனுடைய தலையை தேவன் என்ன பண்றாரா, உயர்த்துகின்றார் என்று வேதம் சொல்கிறது. அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை என்ன பண்ணாரா, உயர பண்ணுவேன் என்று துதித்தார். அப்போ நம்ம துதிக்கணும்னா கூட அந்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூட துதிக்கணும். அப்பதான் தேவன் என்ன ஒரு முகத்தடிகளை உயர்த்தி கூட இங்க எப்படி ஆண்டவர் உயர்த்துகின்றார் என்பதை 3 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் என்னோட கூட திருப்பி கொடுங்க. 16வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கும். ஈசாயின் பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவர், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைப்பித்தான். அப்பொழுது வந்தபோது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவர் நீ இவருடைய முகத்தையோ இவருடைய சரீர வளர்ச்சியையோ பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி என்ன பண்ணாரு, ஆண்டவர் பார்ப்பதில்லை. அவர் உயர்ந்தவர்களை பார்த்து அழைத்து வருவதில்லை. ஒருவேளை பெருமை உள்ளவனை தேவன் ஆலயத்திற்குள்ளே அமர்த்துவதும் இல்லை. நல்லா பாருங்க, அவர் அங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை 3வது ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியது அங்க உனக்கு நான் சொல்வேன்ட்டாரு. அவர் போய் அழைச்சாரு. அங்க 6வது வசனத்துல அவர்கள் வந்தபோது அவர் ஏலியை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானோ தனக்குள் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவன் என்ன பண்றேன், ஆமா மனுஷன் பாக்குற விதமா ஆண்டவர் இந்த கஷ்டமஸ்தான உடம்புல பாக்குறது இல்ல. ஆண் பாக்குறது நல்லா இருக்கு, ஆண்டவர் அவரை தான் அபிஷேகிப்பாரு இல்ல. அங்க நடக்கிற காரியத்தை அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசா அமிதாதாவை அழைத்து, நல்லா புரிஞ்சுங்க, அப்ப 2வது பையனை அனுப்பான். அமிதாதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக நடந்து போக பண்ணி, அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான்.
அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசா தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக. இப்போ ஈசா யார மறந்துட்டான் சொல்லுங்க? 7 பேர் இருந்தாங்க. 7 பேரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. 7 பேரும் தகப்பனுக்கு முன்பாக இருக்கிறார்கள். 7 பேர் வழக்கத்தின்படியே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த 7 பேரை குறித்து ஆண்டவர் முன்குறிக்கவும் இல்லை. தேவன் யாரை முன்குறித்தார் தெரியுங்களா? அவனால் மறக்கப்பட்ட ஒரு மனுஷனை. கடைசியில சாமுவேல் பேர் இவ்வளவுதானே அவன் பிள்ளை. அப்பதான் ஞாபகமே இந்த ஈசாக்கு. அவன் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், 8ஆவதா ஒருத்தன் இருக்கிறான். அவன் மறக்கப்பட்டவனா இருக்கிறான். ஒருவேளை தகப்பனுடைய சிந்தைக்கு வராதவனா இருக்கான். அவன் குடும்பத்துல இருக்க மாட்டான். எப்பவுமே ஆடு வைத்துக் கொண்டேதான் இருப்பான் என்று இளைத்தவனாகிய அவனை தேவன் முன்குறித்தார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் இவங்களதான் முன்குறிப்பாரு, அவங்களதான் முன்குறிப்பாருங்கள. தேவனுக்கு பிரியமாய் நடக்கின்றவன் எவனோ, தன்னுடைய வாழ்க்கையிலே நொறுக்கப்பட்டு கிடக்கின்றவன் எவனோ. எல்லாரும் மறந்து போனாங்க பிரதர், எல்லாரும் நினைவிலிருந்து நான் தூரப்படுத்தப்பட்டேன் என்று சொன்ன தாவீதை தேவன் நினைத்தார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் நினைத்து உயர்த்த வேண்டுமானால் நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இன்னொன்னு வைராக்கியத்தோடு கூட தேடும் ஆண்டவரே. இன்னும் ஆவியின் அபிஷேகத்தோடு கூட தேடும் ஆண்டவரே. தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆடு மேய்த்து கொண்டு இருந்தாலும் அவன் ராஜாவை துதித்துக் கொண்டே இருந்தான். தனிமையில இருந்த போதும் அவனுக்கு ஒரு காரியம் தெரியும். அப்பா, நான் தனியா இல்லப்பா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொருளாப்புக்கும் பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் அப்பா அம்மா என்னை மறந்து போலாம், உற்றார் உறவினர்கள் மறந்து போலாம், என் சொந்தங்கள் என்னை மறந்து போலாம், நான் நம்பினவர்கள் என்னை மறந்து போலாம், என்னை மறக்காத ஒரு நேசர் என்னாலும் என்னோடு கூட இருக்கிறார் என்று நினைத்தானாம். அந்த தாவீதை தான் தேவன் நினைச்சாரு. அல்லேலூயா. பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா, உந்தன் அன்பை போல எதுவும் இல்லை ஏசப்பா. உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா, உந்தன் அன்பை போல எதுவும் இல்லை ஏசப்பா. பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. கருவிலே உருவாகும் முன்னே உந்தன் கண்கள் என்னை கண்டதே. கருவிலே உருவாகும் முன்னே உந்தன் கண்கள் என்னை கண்டதே. கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே, கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தமாக்கினீரே பரலோக ராஜாவே. உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா, உந்தன் அன்பை போல எதுவும் இல்லை ஏசப்பா. உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா, உந்தன் அன்பை போல எதுவும் இல்லை ஏசப்பா. பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, உற்றார் வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை,
நடந்தாலோ மரண இருளிலே நான் நடந்தாலோ என்னோடு வருகிறீர். எத்தனை அன்பையா என்னோடு வருகிறீர். எத்தனை அன்பையா உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா. உங்கள் அன்பை போல எதுவும் இல்லை ஏசப்பா. உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா. உங்கள் அன்பை போல எதுவும் இல்லை ஏசப்பா. பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. மகிமையின் மன்னவன் என்னோடு வருகிறீர். மாறாத நேசர் என்னோடு இருக்கிறீர். மகிமையின் மன்னவன் என்னோடு வருகிறீர். மாறாத நேசர் என்னோடு இருக்கிறீர். உலகம் பகைத்தானோ உறவுகள் வெறுத்தானோ. உலகம் பகைத்தானோ உறவுகள் வெறுத்தானோ என்னோடு இருக்கிறீர். எத்தனை அன்பையா என்னோடு இருக்கிறீர். எத்தனை அன்பையா உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா. உங்கள் அன்பை போல எதுவும் இல்லை ஏசப்பா. உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா. உங்கள் அன்பை போல எதுவும் இல்லை ஏசப்பா. பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நம்மை மறவாமல் நினைக்கின்றவர். பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. அண்ணன் புரிஞ்சுங்க, ஈசாய் தன் பிள்ளையை மறந்து போனார். ஆனால் ஆண்டவரோ மறக்கல. எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கேட்கறாரு, இவ்வளவுதான் பிள்ளை. உடனே சாமுவேல் கேட்டுக்கிற ஈசாய் கொஞ்சம் ஒருத்தர் இருக்கிறான், ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான், அவனை முதல்ல வர சொல்லு. இப்படி ஈசாய் தன் குமாரர்கள் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்கும் போதுதான் தெரியுது அவனுக்கு இன்னொரு பிள்ளை இருக்கிறது. அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்கிறார். உனக்காக கனம் பொருந்தியவர்களையும் கர்த்தர் நிற்க வைக்கிறார். உன்னை தெரிந்து கொள்வதற்காக, உன்னை அபிஷேகம் பண்ணுவதற்காக இன்று கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த மாலை வேளையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த மாலை கூட்டம் நடக்கப்படவில்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கவும் இல்லை. ஒருவேளை சாமுவேலை போல இந்த தேசத்தில் உன்னை அபிஷேகம் பண்ணத்தக்கதாக நல்ல ஊழியக்காரரை உனக்கு கொடுத்திருக்கிறபடினால் அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு, இவன் மேல் இருக்கிற நுகத்தடிகள் ஒழிக்கப்படுவதற்கு இவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று கர்த்தர் தாவீதை முன்குறித்திருந்தார். இன்னைக்கு நம்மையும் முன்குறித்திருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணத்தக்கதாக. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே இறங்கினார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்கத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட எல்லாமே
ஒரு முகமா ஒப்பு கொடுக்க போற. ஆண்டவரே, என் மேல அபிஷேகம் இறங்கட்ட ஆண்டவரே. என் நுகத்தடிகள் முறிக்கப்படணும் ஆண்டவரே. என் கட்டுக்கள் அறுக்கப்படணும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவிலே சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் உன் நுகத்தடிகள் முறிக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அன்று தாவீதினுடைய நுகத்தடியை முறித்தவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்து யாரும் நினைக்காதிருந்த ஒரு மனுஷனை தேசம் முழுவதிலும் நினைக்க வைத்தீரே. அநேக ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட வைத்தீரே. இத்தனையாய் ஒரு ராஜாவை எங்களுக்கு கொடுத்தீர் என்று ஜனங்கள் எல்லாம் நினைக்க செய்கிறார். அதே அபிஷேகத்தை கொண்டு கர்த்தர் இன்று உன் நுகத்தடியை முறிக்க விரும்புகிறார். நீ ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இந்த நாள் என்ன சரண்டர் பண்ணுகிற ஆண்டவரே. இவ்வளவு நாள் ஆவியின் அபிஷேகத்தை தெரியாதபடி இருக்கிற ஆண்டவரே. ஒருவன் ஆண்டவர் நீ சொல்றப்பா, இப்பொழுது நான் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சத்துருவானவன் உன்னை முன்னேறக்கூடாதபடிக்கு கடன் பிரச்சனையில, போராட்டத்துல, நிந்தனையில, வேதனையில உன்னை போட்டு வாக்கி எடுக்கிற அந்த நுகத்தடிகளை கர்த்தர் இன்று முறிக்க விரும்புகிறபடியினால் ஆண்டவர் சொல்றாரு, உன் நுகத்தடியை முறிப்பேன், உன் கட்டுக்களை அறுப்பேன். ஆண்டவர்கிட்ட எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல எழுந்து நிற்க போறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு மனதா சொல்ல போறோம், ஆண்டவரே உன் அபிஷேகம் என்னை நிரப்பட்ட ஆண்டவரே சொல்லு. வாய்களை திறந்து, ஆண்டவரே உன் அபிஷேகம் நீ கேட்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்வாய். மற்றவங்களை பார்க்காத, மற்றவங்க அபிஷேகத்தை தேடாத, உன்னை தேவன் அபிஷேகம் பண்ணத்தக்கதாக 2 கரத்தை பரத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவரே உன் அபிஷேகம் என் மேல இருக்கிற சத்துருவின் நுகத்தடியை முறிக்கட்ட மாட்டவரே, முறிக்கட்ட மாட்டவரே. அதோ அந்தகார வல்லமைகள் என்னை விட்டு விலகட்டாண்டவரே. இம்மட்டும் கடன் பிரச்சனையில, போராட்டத்தில, நிந்தனையில, வேதனையில இது தகப்பனே சமாதானம் இல்லாதபடிக்கு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அந்த நுகத்தடியை முறித்து போராட்டம் ஆண்டவர் என்று சொல்லு. ஆண்டவரே, ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறி காலத்தின முடித்திட்ட ஆவியை பின்மாறி காலத்தின ஒழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறி காலத்திலே பொழிந்திட்ட ஆவியை பின்மாறி காலத்திலே பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் முன்மாறி காலத்தில நுகத்தடிகள் உடைக்கப்பட, கட்டுக்கள் அறுக்கப்பட பொழிந்திடுமே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆக்கி போட்டினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. கல்வாரி மேல ஊற்றுவதை இந்த வேலையை கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தாவீதின் நுகத்தடியை முறித்தவர் மறந்து போன ஜனங்கள் மத்தியிலே அவனை நினைவு படுத்தினீரே. எங்களையும் நினைத்தருளுங்கப்பா, எங்களையும் நினைத்தருளுங்கப்பா, எங்களையும் நினைத்தருளுங்க ஆண்டவரே.
அபிஷேக முறிகட்டாடு என் கழுத்தின் மேலையும் மட்டும் என்ன முன்னேறக்கூடாதபடிக்கு, தேவராஜ்யத்தில் கனி கொடுக்க கூடாதபடிக்கு, நான் வளரக்கூடாதபடிக்கு, என்னை வாழ்வடைய கூடாதபடிக்கு செய்திருக்கிற முகத்தடிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படட்டும். கேளு. ஒரு நல்ல அபிஷேகம் ஊற்றுவது இந்த வேலையுமே உணர்வாய். அந்த தாவீதின் சிரசிலே தைல குப்பியிலே இருந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது போல உன் சிரசின் மேல தாவீதின் அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அது கடைசியா இருக்கிற மகளையும் நினைக்கிறது, நினைக்கிறது. உன்னை மறந்தார்கள், உன்னை மறந்தார்கள், உன் சொந்த சனத்தை மறந்து போனது. கர்த்தர் நினைச்சார், கர்த்தர் நினைச்சார் இங்கு வாழ்வடையத்தக்கதாக நுகத்தடியை கொடுக்கிறவர் உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார், உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். அவர் வல்ல பிரசனத்தை வாஞ்சையோடு கூட கேளு. தாகம் உள்ளவங்க தேவன் தண்ணீரை ஊற்றுகிறார். ஸ்ரீரதனரியா உரியதனரா விக்கரபௌதனரியாந்தரா முறிக்கப்படட்டும். ஆண்டவரே, முகத்தடிகள் கட்டுக்கள் அறுக்கப்படட்டும், அந்த காலம் விலகட்டும். ஆவியின் அபிஷேகம் தொடட்டும் ஆண்டவரே, தொடர்ந்தாண்டவரே. நிதி ஆசியராதனரா விக்கரபௌதனரிதினியா பிள்ளைகள் எல்லாம் உனக்கு முன்பாக நிற்கிறாங்க, உனக்கு முன்பாக நிற்கிறாங்க. ஒரு நாள் வளர்க்கப்பட்ட ஜனங்காக, இன்னொரு நாள் நினைவில்லாத ஜனங்காக, இங்க எல்லாரும் மறந்து போனாங்க. அந்த கர்த்தரே இவர்களை நினைத்தீரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைச்சேன், நான் உன்னை அழைத்து வந்தேன், நான் உன்னை பண்படுத்துவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். நீ இதே சபையில கனிகளை கொடுப்பாய். சத்துரு நினைச்சான் அடிச்சலான்னு, சத்துரு நினைச்சான் இந்த நுகத்தை கொடுத்தா, இந்த பிரச்சனையை கொடுத்தா, இந்த போராட்டத்தை கொடுத்தா நீ சபைக்கு வராம போயிடும் சத்துரு நினைச்சான். கர்த்தரும் கருத்தை பிடிச்சு உன்னை அழைச்சு வந்தாரு, உன்னை அழைச்சு வந்தாரு, உன்னை அழைச்சு வந்தாரு. இங்க கொண்டு வந்தவர் அத்தோடு நினைத்தில்ல, உன் கழுத்துல இருக்கிற நுகத்தை முறித்து, உன் கட்டுக்களை அறுத்து, கர்த்தர் அபிஷேகத்தினர் உன்னை நிரப்புகிறார். புதிய பாஷை நாவல போடுங்க, வல்ல பாஷைகளை நாவல வேண்டும். பரலோக பாஷையை பேசணும், தூதர்கள் பாஷையை பேசணும். என் ராஜாவை துதிக்கிற உன்னை துதிக்கிற பாஷைகள் உன் பிள்ளைகள் மீது விளையாட்டாண்டவரே துதிக்க கூடாதபடிக்கு இதோ நாவுகளை கட்டின நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும், கட்டிகள் அறுக்கப்படட்டும், அந்த காலங்கள் விளையாட்டும். ஆண்டவரே இன்னும் 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 ராஜாவை மகிமைப்படுத்து, ராஜாவை மகிமைப்படுத்து. அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணும் ராஜா, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஹalleluya பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஹalleluya
கரங்களின் வழியாய் வலிந்து என் சரீரத்தை நினைக்கட்டும். ஏதோ தகப்பண்ணு இயேசுமான ஒரு இடத்துல உங்க இடது கையை கொடுத்து அவருடைய சொல்லுவோம், கல்வாரி ரத்தாண்டவரே என் கரத்தின் வழியாய் கடந்து வரட்டும். ஒரு இடத்துல ஆவியான ஒரு இடத்துல, மறுபுறத்துல இயேசுவான இடத்துல கொடு. ஆவியின் அபிஷேகமும் விடுதலை கொடுக்கிற கல்வாரி ரத்தமும் உன்னை முழுவதுமாய் நிரப்போம், உன்னை முழுவதுமாய் நிரப்போம். நீ ஜெபித்துக் கொண்டே இருக்கிற வேலையில, நீ துதித்துக் கொண்டே இருக்கிற வேலையில, நீ பிரசனத்தில் இருக்கிற வேலையில பிதாவின் வல்லமை உன் சிரசின் மேலே இருந்தோ, உன் சிரசின் மேலே இருந்தோ கர்த்தருடைய வல்லமை உன்னை ஆளுகை செய்யும். உன்னை அபிஷேகத்தில் அனுபவிப்போம். உன் மீது இருக்கிற உன் முன்னோர்களின் சாபம் என்ற நுகத்தடிகளை கர்த்தர் குறிப்பார். கடன் என்ற நுகத்தடியை குறிப்பார். வேதனை என்ற நுகத்தடியை குறிப்பார். பிரச்சனை என்ற நுகத்தடியை குறிப்பார். சமாதானத்தை கொடுக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகின்ற சத்துருக்களின் நுகத்தடியை கர்த்தர் குறிப்பார். எங்களுக்கு பிரயோஜனம் எடுக்கிறவருக்காக நன்றி ராஜா. எனக்காக பிரயாசப்பட்ட அருமை ராசனம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இணைந்து செயல்படுகின்ற அருமை சகோதரியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான்.